கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66 அதிகாரம் 13 வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேற்றுகிற தேவன். இந்த உலகத்திலே பலவிதமான சூழ்நிலைகளிலே நாம் போகும் பொழுது, அல்லது ஏதோ ஒரு இழப்புகளை சந்திக்கும் பொழுது, அல்லது நாம் நினைத்தவைகள் நடக்காத போது, அல்லது ஏதோ தீமைகளை சந்திக்கும் பொழுது நாம் ஆறுதல் படுத்தப்பட வேண்டிய சூழ்நிலையிலே காணப்படுகிறோம். மனித வாழ்விலே இது சகஜம்தான். இது ஒருவருக்கு தான் அல்லது குறிப்பிட்டவர்களுக்கு தான் என்று சொல்ல முடியாது. இது அனைவருடைய வாழ்க்கையிலும் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கடந்து செல்லும் பொழுது, ஒருவேளை நமக்கு ஆதரவு சொல்ல, ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லாவிட்டாலும் நாம் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஏனென்றால் நம்மை படைத்த தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் தாய் நம்மை எப்படி தேற்றுவார்களோ அதே போன்று நம்மை தேற்றுகிற தேவனாயிருக்கிறார். தாய் தந்தை கூட இந்த உலகத்திலே ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தான் இருப்பார்கள். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட நாளிலே அந்த தாயும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விடுவார்கள். ஆனால் அந்த தாயை போல தேற்றுகிற தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். எவ்வளவு அன்பான தேவன் நமக்கு இருக்கிறார். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். எருசலேம் என்றால் தேவனுடைய சன்னிதானம். நாம் கர்த்தரிடத்திலே வருவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபடுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது அவர் நம்மை தேற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54 அதிகாரம் 11 வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவளே, பெருங்காட்டில் அடிப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய் என்று பல காரியங்களை தேவன் சொல்லுகிறார். தேற்றரவற்றவர்கள் என்று ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்கள். அது யாராயிருந்தாலும் சரி, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு தேற்றரவற்ற ஒரு சூழ்நிலை வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்மை தாயை போல தேற்றி அபரிதமான ஆசீர்வாதங்களை தந்து நம்மை தேற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவர் உங்களிடத்திற்கு அனுப்புவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இந்த உலகத்திலே இருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் நமக்காக அவருடைய பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நமக்கு அனுப்பியிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரின் இன்னொரு பெயர் தேற்றரவாளன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் யாராயிருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், நீங்கள் தனிமையாயில்லை. உங்களுக்கு ஆறுதல் செய்ய ஒருவர் இருக்கிறார், உங்களை தேற்ற ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களோடு தான் இருக்கிறார். அவரை தேடுங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள், சமாதானம் பெறுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் தாயை போல தேற்றுகிற தேவன் என்று நீர் எங்களோடு பேசி எங்களை ஆற்றுகிறபடியால் நன்றி, தேற்றுகிறபடியால் நன்றி. தேற்றரவற்றவர்களாக இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு தாயை போல இருந்து கர்த்தர் தேற்றுகிறபடியால் நன்றி, ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிறைத்த அவர்களை ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி, தேற்றுகிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரை, துதிகன மகிமை மகே செலுத்துகிறோம்.
மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் bless you.